முக்கத்துக்கு பனைமர தோப்பு இருந்தது. அவரு பனைமரத்துல ஏறி பனங்காய்களை பறிச்சு போடுவாரு. அப்புறம் இந்த பனங்காய்களை கொண்டு போய் வியாபாரி கிட்ட விற்பாரு, பணத்தை வாங்கிட்டு வருவாரு. இங்க பாருங்க தம்பி, பணம் நுங்கு நிறைய கொடுக்கறதுக்கு பாருங்க. மார்க்கெட்ல பணம் நுங்குக்கு டிமாண்ட் அதிகமாயிடுச்சு. சரிங்க சார், நாளையில இருந்து நிறைய பணம் நுங்கு கொடுக்கறதுக்கு முயற்சி பண்றேன். சரிப்பா. முக்கத்துக்கும் மயூரிக்கும் ஒரே ஒரு பொண்ணு பேரு மீனா. மீனா, நீ எங்க இருக்க? இவ்வளவு நேரம் இங்கதான் இருந்தா. அநேகமா அவ ஃப்ரெண்ட்ஸுங்க கூட விளையாடுறதுக்கு போயிருப்பா. ஆனா அவளை எதுக்காக தேடுறீங்க? அவ பணம் நுங்கு சாப்பிடணும்னு சொன்னா, அதனால அவளுக்காக பணம் நுங்கு கொஞ்சம் வெட்டி எடுத்துட்டு வந்திருக்கிறேன் பாரு. அப்பதான் மீனா, அடேங்கப்பா, பனனுங்க, இது எல்லாத்தையும் நான் மட்டும் தான் சாப்பிடுவேன். ஆ, உனக்காக தான் வாங்கிட்டு வந்திருக்கேன், பொறுமையா சாப்பிடு. மழை காலமோ இல்ல வெயில் காலமோ முகுந்த் எந்த ஒரு சமயத்திலயும் பனை மரத்துல ஏறுவாரு. ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, 2 நாளா இந்த மழை நிக்கிற மாதிரியே தெரியல. கடவுளே, இந்த மழை கொஞ்சம் சீக்கிரமா நிக்கணும். நீங்க மரத்துல ஏறும்போது ஜாக்கிரதையா ஏறுங்க. மரம்லாம் ஈரமாவே இருக்கும். ஜாக்கிரதையா தான் ஏறுறேன். நான் மரம் ஏறத்துக்கு கத்துக்குட்டியா என்ன? நீங்க உறுதியானவர் தெரியும். இருந்தாலும் நீங்க ஜாக்கிரதையா இருங்க. சரிங்க மனைவி மேடம், நீங்க கவலைப்படாதீங்க. நான் இதோ போயிட்டு இதோ வந்துருவேன். சரிங்க. முகுந்த் பனை மரத்து மேல ஏறிட்டாரு. அவர் ரொம்ப ஜாக்கிரதையா ஒவ்வொரு பனங்காயா வெட்டிக்கிட்டு இருந்தாரு. கொஞ்ச நேரம் ஆயிடுச்சு. அப்பதான் திடீர்னு மீனா அந்த இடத்துக்கு வந்தா. அப்பா! மீனாவோட குரலை கேட்டுட்டு முகுந்தோட கவனம் சிதறிடுச்சு. அப்புறம் அவரு மரத்துல இருந்து வழுக்கி நேரா கீழே விழுந்துட்டாரு. அப்பா! மீனா உடனே அங்கிருந்த கிராமத்து ஜனங்களுக்கு குரல் கொடுத்தா. எல்லாரும் அங்கிருந்து ஓடி வந்தாங்க. மாமா, அப்பா கீழே விழுந்துட்டாரு. கிராமத்து ஜனங்கள்லாம் அங்க ஒண்ணு கூடி வந்தாங்க. முகுந்துக்கு ஆபரேஷனும் பண்ணாங்க. ஆனா அவரால் எப்பவுமே அவரோட காலில் நிக்கவே முடியாம போயிடுச்சு. இப்ப என்ன பண்றது? இனிமே என் குடும்பத்தை நான் எப்படி நடத்துவேன் தெரியலையே. நீங்க கவலைய விடுங்க, நிச்சயமா ஏதாவது பண்ணிக்கலாம். அந்த கடவுள் நமக்கு கஷ்டத்தை கொடுத்திருக்காருன்னா நிச்சயமா ஒரு நல்ல வழியையும் காட்டுவாரு. ஆனா எப்படி? நான் இப்ப ஊனமாயிட்டனே. இதுக்கு பதிலா அந்த கடவுள் என்ன கொன்னே இருக்கலாமே. அந்த மாதிரி எல்லாம் சொல்லாதீங்க. நீங்க தான் எங்களோட வாழ்க்கையே. முகுந்தும் மயூரியும் ரொம்ப வேதனையில இருந்தாங்க. இனிமே அவங்களோட எதிர்காலம் எப்படி இருக்குமோன்னு நினைச்சாங்க. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் முகுந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாங்க. முகுந்தும் மயூரியும் சேர்த்து வச்ச பணம் எல்லாமே முகுந்தோட ட்ரீட்மெண்ட்டுக்கே செலவாயிடுச்சு. நான் போய் எங்கேயாவது வேலை தேடுறேன். நீ வேலைக்கு போறியா? அப்ப வீட்டு வேலை எல்லாம் தனியா எப்படி பாத்துக்குவ? நான் ஏதாவது செய்யறேங்க. நிச்சயமா ஏதாவது ஒரு வேலை இருக்கும். இந்த நிலைமையில கூட என்னால செய்ய முடியும். இல்ல இல்ல, நீங்க ஓய்வெடுங்க. இல்ல மயூரி, நான் உனக்கு என்னைக்கும் சுமையா இருக்க மாட்டேன். இந்த நிலைமையில உங்களால என்ன செய்ய முடியும்? நிச்சயமா ஏதாவது இருக்கும். மறுநாள்ல இருந்து மயூரி வேலை தேடி அலைய ஆரம்பிச்சா. அவ நிறைய கடைகள் அப்புறம் கம்பெனி எல்லாம் ஏறி இறங்கிட்டா. ஆனா அவளுக்கு எங்கேயுமே ஒரு வேலை கூட கிடைக்கல. எனக்கு எந்த ஒரு வேலையும் கிடைக்கலங்க. பேசாம ஏதாவது தொழில் செய்யலான்னு யோசிக்கிறேன். ஆனா என்ன தொழிலு? நான் உனக்கு ஏதாவது உதவி பண்ண முடியுமா? இன்னைக்கு நான் மார்க்கெட்ல பக்கோடா கடைங்களை பார்த்தேன். ரொம்ப கூட்டம் இருக்கு. நானும் நல்லா பக்கோடா செய்வேங்க. நான் ஏன் பக்கோடா வியாபாரம் பண்ணக்கூடாது? அத செய்யலாமே. ஆனா எல்லாருக்கும் அந்த கடை பக்கோடா தான் ரொம்ப பிடிக்கும். அதனால நீ ஏதாவது புதுவிதமான பக்கோடா செஞ்சாதான் நல்லா இருக்கும். எப்படி புதுசா? அதாவது சைனீஸ் பக்கோடா இருக்கு, அது குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அந்த மாதிரி ஏதாவது புதுசா? அந்த மாதிரி ஏதாவதுனா? மீனா, நீ சொல்லு. உனக்கு சாப்பிட்றதுக்கு என்னெல்லாம் பிடிக்கும்? எனக்கு மேகி ரொம்ப பிடிக்கும். மேகி பக்கோடா எப்படி இருக்கும்? மேகில பக்கோடா கூட செய்வாங்களா என்ன? அதுவும் ரொம்ப மொறுமொறுன்னு. போ மீனா, ஓடி போய் ஒரு மேகி பாக்கெட் வாங்கிட்டு வா. மீனா மேகி வாங்கறதுக்காக போயிட்டா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா 2 மேகி பாக்கெட் வாங்கிட்டு வந்தா. மீனா மேகிய வேக வச்சா. அப்புறம் அதை அவ காய வச்சு அதுல கொஞ்சம் அவ மசாலாவை சேர்த்து கடாயில மேகி பக்கோடாவை பொரிக்க ஆரம்பிச்சா. மீனா அவங்க அம்மாவோட கையையே பார்த்துக்கிட்டே இருந்தா. மேகி பக்கோடா பொரிச்சு வெளியே வந்த அடுத்த நிமிஷமே மீனா உடனே ஒரு பக்கோடாவை எடுத்தா. அத அவ வாயில போட்டுக்கிட்டா. ஏ சூடா இருக்கு.
ரொம்ப சுவையா இருக்குமா. வாவ். மீனா ஒரு பக்கோடாவை கொண்டு வந்து அவங்க அப்பா கிட்டயும் கொடுத்தா. இது உண்மையிலேயே ரொம்ப டேஸ்டியா இருக்கு. ஆ, நான் தான் சொன்னேன்ல இது ரொம்ப சுவையா இருக்கும்னு. இந்த மேகி பக்கோடா மார்க்கெட்ல விற்கும்ல. ஆ, நிச்சயமா இது நெருப்ப போல பரவும். இதை கேட்டுட்டு மயூரி சந்தோஷப்பட்டா. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் மயூரியும் முகுந்தும் சேர்ந்து மார்க்கெட்ல மேகி பக்கோடா ஸ்டால போட்டாங்க. இது என்ன ஆண்டி? மேகி பக்கோடா? மேகில பக்கோடாவா? ஆமா. எனக்கு ஒரு பிளேட் கொடுங்க. ஆ, இந்தாடா கண்ணு. மயூரி அந்த பொண்ணுக்கு மேகி பக்கோடா கொடுத்தா. வாவ், எவ்வளவு டேஸ்டியா இருக்கு. இது வரைக்கும் இப்படி ஒரு பக்கோடாவை நான் சாப்பிட்டதே இல்ல. அந்த பொண்ணை பார்த்துட்டு இன்னும் நிறைய பேர் மயூரியோட மேகி பக்கோடாவை சாப்பிட்டாங்க. ஆண்டி, இது ரொம்ப சூப்பரா இருக்கு. முகுந்த் மயூரிக்கு மேகி பக்கோடா பொரிக்கிறதுல உதவி செஞ்சாரு. அவரு பாவம் ஊனமா இருந்தாரு. முதல் நாளே மயூரிக்கும் முகுந்துக்கும் நல்ல வருமானம் வர ஆரம்பிச்சிடுச்சு. அவங்க ரொம்ப சந்தோஷத்தோட வீட்டுக்கு திரும்பி வந்தாங்க. நான் நினைக்கவே இல்ல நமக்கு இப்படி ஒரு நல்ல வருமானம் வரும்னு. இந்த கஷ்டத்திலயும் நமக்கு கிடைச்ச ஒரே சந்தோஷம் இதுதான். அப்பா, நீங்க கவலையே படாதீங்க. நம்மளோட எல்லா கஷ்டமும் சீக்கிரமா போயிடும். நீங்களும் சரியாயிடுவீங்க. அவங்களோட மொத்த குடும்பத்துக்கும் ஒரு நம்பிக்கையான பிடிப்பு ஏற்பட்டது. எல்லாரும் சேர்ந்து உழைச்சி ரொம்ப முயற்சி பண்ணாங்க. அவங்களோட மேகி பக்கோடா வியாபாரமும் நல்லபடியா போயிட்டு இருந்தது. கஸ்டமர்ஸ் எல்லாம் கூட்டமா வர ஆரம்பிச்சாங்க. அப்புறம் கூடவே அவங்களோட வருமானமும் அதிகமா வர ஆரம்பிச்சது. அவங்களோட மேகி பக்கோடா சீக்கிரத்துல ஃபேமஸ் ஆயிடுச்சு. அவங்களோட வருமானமும் பெருக ஆரம்பிச்சதுனால முகுந்துக்கு ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிடுச்சு. இந்த ட்ரீட்மெண்ட் மூலியமா முகுந்த் சார் நீங்க நடப்பீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. கொஞ்சம் செட் ஆஃப் சர்ஜரி பண்ண வேண்டியது இருக்கும். ஏன்னா இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு உங்க பாடி நல்ல விதமா ரெஸ்பான்ஸ் பண்ணுது. இந்த விஷயமும் மொத்த குடும்பத்துக்கும் ஒரு நல்ல விஷயமா இருந்தது. 6 மாசத்துக்கு அப்புறமா இன்னைக்கு மயூரி மேகி பக்கோடாக்கு பெரிய கடை ஓபன் பண்ணா. அப்புறம் இந்த சந்தோஷத்தை விட பெரிய சந்தோஷம் முகுந்த் கொடுத்தாரு. அவரு இன்னைக்கு கொஞ்ச நேரத்துக்கு கொஞ்சம் தடுமாறி எழுந்து நின்னாரு. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, இன்னும் கூடிய சீக்கிரத்துல தன்னோட காலில் எழுந்து நிப்பாருன்னு தோணுது. அப்புறம் இதெல்லாம் அவங்களுடைய மேகி பக்கோடாவோட அற்புதத்தால நடந்தது. இதுக்கு அப்புறமாவும் இந்த மேகி பக்கோடா தூள் கலப்புங்க. முக்கத்துக்கு பனைமர தோப்பு இருந்தது. அவரு பனைமரத்துல ஏறி பனங்காய்களை பறிச்சு போடுவாரு. அப்புறம் இந்த பனங்காய்களை கொண்டு போய் வியாபாரி கிட்ட விற்பாரு. பணத்தை வாங்கிட்டு வருவாரு. இங்க பாருங்க தம்பி, பணம் நுங்கு நிறைய கொடுக்கறதுக்கு பாருங்க. மார்க்கெட்ல பணம் நுங்குக்கு டிமாண்ட் அதிகமாயிடுச்சு. சரிங்க சார், நாளையில இருந்து நிறைய பணம் நுங்கு கொடுக்கறதுக்கு முயற்சி பண்றேன். சரிப்பா. முகுந்துக்கும் மயூரிக்கும் ஒரே ஒரு பொண்ணு பேரு மீனா. மீனா, நீ எங்க இருக்க? இவ்வளவு நேரம் இங்கதான் இருந்தா. அநேகமா அவ ஃப்ரெண்ட்ஸுங்க கூட விளையாடுறதுக்கு போயிருப்பா. ஆனா அவளை எதுக்காக தேடுறீங்க? அவ பணம் நுங்கு சாப்பிடணும்னு சொன்னா. அதனால அவளுக்காக பணம் நுங்கு கொஞ்சம் வெட்டி எடுத்துட்டு வந்திருக்கிறேன் பாரு. அப்பதான் மீனா, அடேங்கப்பா, பண்ணனுங்க. இது எல்லாத்தையும் நான் மட்டும் தான் சாப்பிடுவேன். ஆ, உனக்காக தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். பொறுமையா சாப்பிடு. மழை காலமோ இல்ல வெயில் காலமோ முகுந்த் எந்த ஒரு சமயத்திலையும் பனை மரத்துல ஏறுவாரு. ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, 2 நாளா இந்த மழை நிக்கிற மாதிரியே தெரியல. கடவுளே, இந்த மழை கொஞ்சம் சீக்கிரமா நிக்கணும். நீங்க மரத்துல ஏறும்போது ஜாக்கிரதையா ஏறுங்க. மரம்லாம் ஈரமாவே இருக்கும். ஆ, ஜாக்கிரதையா தான் ஏறுறேன். நான் மரம் ஏறத்துக்கு கத்துக்குட்டியா என்ன? நீங்க உறுதியானவர் தெரியும். இருந்தாலும் நீங்க ஜாக்கிரதையா இருங்க. சரிங்க மனைவி மேடம், நீங்க கவலைப்படாதீங்க. நான் இதோ போயிட்டு இதோ வந்துடுவேன். சரிங்க. முகுந்த் பனை மரத்து மேல ஏறிட்டாரு. அவர் ரொம்ப ஜாக்கிரதையா ஒவ்வொரு பனங்காயா வெட்டிக்கிட்டு இருந்தாரு. கொஞ்ச நேரம் ஆயிடுச்சு. அப்பதான் திடீர்னு மீனா அந்த இடத்துக்கு வந்தா. அப்பா! மீனாவோட குரலை கேட்டுட்டு முகுந்தோட கவனம் செதறிடுச்சு. அப்புறம் அவரு மரத்துல இருந்து வழுக்கி நேரா கீழே விழுந்துட்டாரு. அப்பா! மீனா உடனே அங்க இருந்த கிராமத்து ஜனங்களுக்கு குரல் கொடுத்தா. எல்லாரும் அங்கிருந்து ஓடி வந்தாங்க. மாமா, அப்பா கீழே விழுந்துட்டாரு. கிராமத்து ஜனங்கள்லாம் அங்க ஒண்ணு கூடி வந்தாங்க. முகுந்துக்கு ஆபரேஷனும் பண்ணாங்க. ஆனா அவரால் எப்பவுமே அவரோட காலில் நிக்கவே முடியாம போயிடுச்சு. இப்ப என்ன பண்றது?
இனிமே என் குடும்பத்தை நான் எப்படி நடத்துவேன் தெரியலையே. நீங்க கவலையை விடுங்க, நிச்சயமா ஏதாவது பண்ணிக்கலாம். அந்த கடவுள் நமக்கு கஷ்டத்தை கொடுத்திருக்காருன்னா நிச்சயமா ஒரு நல்ல வழியையும் காட்டுவாரு. ஆனா எப்படி? நான் இப்ப ஊனமாயிட்டனே. இதுக்கு பதிலா அந்த கடவுள் என்ன கொன்னே இருக்கலாமே. அந்த மாதிரி எல்லாம் சொல்லாதீங்க, நீங்க தான் எங்களோட வாழ்க்கையே. முகுந்தும் மயூரியும் ரொம்ப வேதனையில இருந்தாங்க. இனிமே அவங்களோட எதிர்காலம் எப்படி இருக்குமோன்னு நினைச்சாங்க. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் முகுந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாங்க. முகுந்தும் மயூரியும் சேர்த்து வச்ச பணம் எல்லாமே முகுந்தோட ட்ரீட்மெண்ட்டுக்கே செலவாயிடுச்சு. நான் போய் எங்கேயாவது வேலை தேடுறேன். நீ வேலைக்கு போறியா? அப்ப வீட்டு வேலையெல்லாம் தனியா எப்படி பாத்துக்குவ? நான் ஏதாவது செய்யறேங்க. நிச்சயமா ஏதாவது ஒரு வேலை இருக்கும். இந்த நிலைமையில கூட என்னால செய்ய முடியும். இல்ல இல்ல, நீங்க ஓய்வெடுங்க. இல்ல மயூரி, நான் உனக்கு என்னைக்கும் சுமையா இருக்க மாட்டேன். இந்த நிலைமையில உங்களால என்ன செய்ய முடியும்? நிச்சயமா ஏதாவது இருக்கும். மறுநாள்ல இருந்து மயூரி வேலை தேடி அலைய ஆரம்பிச்சா. அவ நிறைய கடைகள் அப்புறம் கம்பெனி எல்லாம் ஏறி இறங்கிட்டா. ஆனா அவளுக்கு எங்கேயுமே ஒரு வேலை கூட கிடைக்கல. எனக்கு எந்த ஒரு வேலையும் கிடைக்கலங்க. பேசாம ஏதாவது தொழில் செய்யலான்னு யோசிக்கிறேன். ஆனா என்ன தொழிலு? நான் உனக்கு ஏதாவது உதவி பண்ண முடியுமா? இன்னைக்கு நான் மார்க்கெட்ல பக்கோடா கடைங்களை பார்த்தேன். ரொம்ப கூட்டம் இருக்கு. நானும் நல்லா பக்கோடா செய்வேங்க. நான் ஏன் பக்கோடா வியாபாரம் பண்ணக்கூடாது? அதை செய்யலாமே. ஆனா எல்லாருக்கும் அந்த கடை பக்கோடா தான் ரொம்ப பிடிக்கும். அதனால நீ ஏதாவது புதுவிதமான பக்கோடா செஞ்சாதான் நல்லா இருக்கும். எப்படி புதுசா? அதாவது சைனீஸ் பக்கோடா இருக்கு, அது குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அந்த மாதிரி ஏதாவது புதுசா? அந்த மாதிரி ஏதாவதுனா? மீனா, நீ சொல்லு, உனக்கு சாப்பிட்றதுக்கு என்னெல்லாம் பிடிக்கும்? எனக்கு மேகி ரொம்ப பிடிக்கும். மேகி பக்கோடா எப்படி இருக்கும்? மேகில பக்கோடா கூட செய்வாங்களா என்ன? ஆ, அதுவும் ரொம்ப மொறுமொறுன்னு. போ மீனா, ஓடி போய் ஒரு மேகி பாக்கெட் வாங்கிட்டு வா. மீனா மேகி வாங்கறதுக்காக போயிட்டா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா 2 மேகி பாக்கெட் வாங்கிட்டு வந்தா. மீனா மேகிய வேக வச்சா. அப்புறம் அதை அவ காய வச்சு அதுல கொஞ்சம் அவ மசாலாவை சேர்த்து கடாயில மேகி பக்கோடாவை பொரிக்க ஆரம்பிச்சா. மீனா அவங்க அம்மாவோட கையையே பார்த்துக்கிட்டே இருந்தா. மேகி பக்கோடா பொரிச்சு வெளியே வந்த அடுத்த நிமிஷமே மீனா உடனே ஒரு பக்கோடாவை எடுத்தா. அத அவ வாயில போட்டுக்கிட்டா. ஏ சூடா இருக்கு. ரொம்ப சுவையா இருக்குமா. வாவ். மீனா ஒரு பக்கோடாவை கொண்டு வந்து அவங்க அப்பா கிட்டயும் கொடுத்தா. இது உண்மையிலேயே ரொம்ப டேஸ்டியா இருக்கு. ஆ, நான் தான் சொன்னேன்ல, இது ரொம்ப சுவையா இருக்கும்னு. இந்த மேகி பக்கோடா மார்க்கெட்ல விக்கும்ல? ஆ, நிச்சயமா. இது நெருப்ப போல பரவும். இத கேட்டுட்டு மயூரி சந்தோஷப்பட்டா. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் மயூரியும் முகுந்தும் சேர்ந்து மார்க்கெட்ல மேகி பக்கோடா ஸ்டால போட்டாங்க. இது என்ன ஆண்டி? மேகி பக்கோடா? மேகில பக்கோடாவா? ஆமா. எனக்கு ஒரு பிளேட் கொடுங்க. ஆஹா, இந்தாடா கண்ணு. மயூரி அந்த பொண்ணுக்கு மேகி பக்கோடா கொடுத்தா. வாவ், எவ்வளவு டேஸ்டியா இருக்கு. இது வரைக்கும் இப்படி ஒரு பக்கோடாவை நான் சாப்பிட்டதே இல்ல. அந்த பொண்ணை பார்த்துட்டு இன்னும் நிறைய பேர் மயூரியோட மேகி பக்கோடாவை சாப்பிட்டாங்க. ஆண்டி, இது ரொம்ப சூப்பரா இருக்கு. முகுந்த் மயூரிக்கு மேகி பக்கோடா பொரிக்கிறதுல உதவி செஞ்சாரு. அவரு பாவம் ஊனமா இருந்தாரு. முதல் நாளே மயூரிக்கும் முகுந்துக்கும் நல்ல வருமானம் வர ஆரம்பிச்சிடுச்சு. அவங்க ரொம்ப சந்தோஷத்தோட வீட்டுக்கு திரும்பி வந்தாங்க. நான் நினைக்கவே இல்ல நமக்கு இப்படி ஒரு நல்ல வருமானம் வரும்னு. இந்த கஷ்டத்திலயும் நமக்கு கிடைச்ச ஒரே சந்தோஷம் இதுதான். அப்பா, நீங்க கவலையே படாதீங்க. நம்மளோட எல்லா கஷ்டமும் சீக்கிரமா போயிடும். நீங்களும் சரியாயிடுவீங்க. அவங்களோட மொத்த குடும்பத்துக்கும் ஒரு நம்பிக்கையான பிடிப்பு ஏற்பட்டது. எல்லாரும் சேர்ந்து உழைச்சி ரொம்ப முயற்சி பண்ணாங்க. அவங்களோட மேகி பக்கோடா வியாபாரமும் நல்லபடியா போயிட்டு இருந்தது. கஸ்டமர்ஸ் எல்லாம் கூட்டமா வர ஆரம்பிச்சாங்க. அப்புறம் கூடவே அவங்களோட வருமானமும் அதிகமா வர ஆரம்பிச்சது. அவங்களோட மேகி பக்கோடா சீக்கிரத்துல ஃபேமஸ் ஆயிடுச்சு. அவங்களோட வருமானமும் பெருக ஆரம்பிச்சதுனால முகுந்துக்கு ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிடுச்சு. இந்த ட்ரீட்மெண்ட் மூலமா முகுந்த் சார் நீங்க நடப்பீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. கொஞ்சம் செட் ஆஃப் சர்ஜரி பண்ண வேண்டியது இருக்கும். ஏன்னா இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு உங்க பாடி நல்ல விதமா ரெஸ்பான்ஸ் பண்ணுது. இந்த விஷயமும் மொத்த குடும்பத்துக்கும் ஒரு நல்ல விஷயமா இருந்தது. 6 மாசத்துக்கு அப்புறமா இன்னைக்கு மயூரி மேகி பக்கோடாக்கு பெரிய கடை ஓபன் பண்ணா. அப்புறம் இந்த சந்தோஷத்தை விட பெரிய சந்தோஷம் முகுந்த் கொடுத்தாரு. அவரு இன்னைக்கு கொஞ்ச நேரத்துக்கு கொஞ்சம் தடுமாறி எழுந்து நின்னாரு.
இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா இன்னும் கூடிய சீக்கிரத்துல கூடிய சீக்கிரத்துல தன்னோட காலில் எழுந்து நிப்பாருன்னு தோணுது. அப்புறம் இதெல்லாம் அவங்களுடைய மேகி பக்கோடாவோட அற்புதத்தால நடந்தது. இதுக்கு அப்புறமாவும் இந்த மேகி பக்கோடா தூள் கலப்புங்க. ஷவுகத் மியாவோட ஒரு பிரியாணி கடை இருந்தது. ஜனங்க ரொம்ப ஆர்வமா அவங்க கடை பிரியாணியை சாப்பிடுவாங்க. வாவ் ஷவுகாரண்ணே, பிரியாணி சூப்பரா இருக்கு. நன்றி நன்றி. பிரியாணியோட டேஸ்டும் ரொம்ப நல்லா இருந்தது. அதனால அவங்களுக்கு வருமானமும் நல்லா வந்துட்டு இருந்தது. ஷவுகத் மியா மாசத்துக்கு 20,000 ரூபாய் பணம் தன்னோட அம்மா கையில கொடுத்துருவாரு. இங்க பாருப்பா, இப்போ உனக்கு நல்லபடியா வருமானமும் வந்துகிட்டு இருக்கு. அதனால உனக்கு சீக்கிரத்துல நிக்கா பண்ணலான்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம நானும் எத்தனை நாளைக்கு தான் இந்த வீட்டையும் இந்த குடும்பத்தையும் நடத்திட்டு இருக்க முடியும் சொல்லு. உனக்கு நிக்கா முடிஞ்சாதான் நதீமுக்கும் நிக்கா பண்ண முடியும். ஐயோ அம்மி, எனக்கு இன்னும் கல்யாண வயசு ஆகல. முதல்ல நீங்க அண்ணனுக்கு நிக்கா பண்ணுங்க. சரி சரி அம்மா, உங்களுக்கு எந்த பொண்ணு பிடிச்சிருக்கோ அந்த பொண்ணு நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். அப்படி போட அருவால, இதத்தான் நான் எதிர்பார்த்தேன் ஷவுகத்தண்ணே. ஷவுகத்தோட அம்மா அவனுக்காக ஒரு பொண்ணை தேர்ந்தெடுத்தாங்க. சனா. சனா நல்லா படிச்ச பொண்ணு. அப்புறம் அவளுக்கு நல்ல சமைக்கவும் வரும். சில மாசங்களுக்கு அப்புறம் ஷவுகத் அப்புறம் சனாவுக்கு நிக்கா நடந்தது. அப்புறம் சனா வீட்டு வேலைகள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டா. கண்ணா, சமையல்ல உன்னோட கைப்பக்கம் இருக்கே, அது ரொம்ப சுவையா இருக்குமா? ஆமா அண்ணி, ஆனா பிரியாணியில எங்க அண்ணன் கைப்பக்கம் யாருக்குமே வராது. அது என்னமோ உண்மைதான். அவர் கையால செஞ்ச பிரியாணி சாப்பிட்டதுக்கு அப்புறம் தானே அது எப்படி இருக்குன்னு என்னால சொல்ல முடியும். அண்ணே, இன்னைக்கு எல்லாருக்கும் பிரியாணி கொண்டு வாங்கப்பா. சரிப்பா, கொண்டு வரேன். ஷவுகத்தோட பிரியாணி ரொம்ப ஃபேமஸா இருந்தது. அவர் எப்பெல்லாம் பிரியாணி செய்யறாரோ பிரியாணியோட வாசனை அக்கம் பக்கம் எல்லாம் சுத்திக்கும். ஜனங்க அதை கவர்ந்து வந்துருவாங்க. என்னப்பா, பிரியாணி ரெடி ஆயிடுச்சா? இல்லங்க அண்ணே, இன்னும் 10 நிமிஷம் ஆகும். சரி சரி, நான் இங்கேயே நிக்கிறேன். கஸ்டமர்ஸ் எல்லாம் ஷவுகத்தோட பிரியாணிக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க. இது வரைக்கும் எல்லாமே நல்லபடியா தான் போயிட்டு இருந்தது. இந்த அம்சத் மியா தேவையில்லாம உட்காந்துக்கிட்டே நம்ம உழைப்ப சாப்பிடுறாரு. நான் ஏதாவது பண்ணியே ஆகணும். நானும் விலைய குறைச்சிக்கிறேன். ஷவுகத்தும் பிரியாணியோட விலையை குறைச்சி 80 ரூபாவா ஆக்கிட்டாரு. தினமும் நாம இந்த கடையில தான் பிரியாணி சாப்பிடுறோம். வாங்க இன்னைக்கு அந்த புது கடையில போய் பிரியாணி சாப்பிடுவோம். சரி. நிறைய கஸ்டமர்ஸ் புது பிரியாணி டேஸ்ட்டை தேடி அம்சதோட கடைக்கு போக ஆரம்பிச்சாங்க. ஆனா அம்சதோட கையில ஒரு தனி மாயமே இருந்தது. ஒரு முறை அவருடைய பிரியாணி சாப்பிட்டா போதும், அவங்க அதே கடைக்கு தான் திரும்பி வருவாங்க. நேத்து நான் பிரியாணி சாப்பிட்டேன்ல, அதே கடைக்கு போய் பிரியாணி சாப்பிடுவோம். நிச்சயமா, அந்த பிரியாணியை மறக்கவே முடியாது. மெல்ல மெல்ல ஷவுகத்தோட கஸ்டமர் குறைய ஆரம்பிச்சுக்கிட்டே இருந்தாங்க. இந்த மாதிரி கொஞ்ச நாளைக்கு தான் நடக்கும்னு நினைக்கிறேன். அம்சத்தோட கடை புது கடை, அதனால தான் ஜனங்க புது டேஸ்ட்டை தேடி அங்கே போகிறாங்க. கொஞ்ச நாளைக்கு அப்புறமா என்னோட கஸ்டமர் திரும்பி வருவாங்க. ஷவுகத் தனக்கு தானே இது மாதிரி சொல்லி சமாதானப்படுத்திக்கிட்டாரு. ஆனால் அவரோட தொழிலில் அவருக்கு நஷ்டம் ஏற்பட்டுக்கிட்டே இருந்தது. அப்புறம் அவர் வீட்டில் கூட எப்போ பார்த்தாலும் கவலையோடவே இருப்பார். என்னப்பா ஆச்சு ஷவுகத், நீ ஏன் இவ்வளோ கவலையாக இருக்க? நான் என்னன்னு சொல்றதுமா, என் கடைக்கு பக்கத்திலேயே இன்னொரு பிரியாணி கடையை திறந்துட்டாங்க. மெல்ல மெல்ல என்னுடைய கஸ்டமர்ஸ் எல்லாம் அங்கே போறாங்க. இப்படியே போயிட்டு இருந்ததுன்னா ஒரு நாள் நான் கடையை மூட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டாலும் ஏற்படலாம். அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது கண்ணா, அந்த அல்லா இருக்காரு. அநேகமா இது கொஞ்ச நாளைக்கு தான் நடக்கும்னு நினைக்கிறேன். நானும் அப்படிதாம்மா நம்பிக்கிட்டு இருக்கேன். ஷவுகத் ரொம்ப கவலையா இருந்தாரு. அப்புறம் இந்த விஷயம் மொத்த குடும்பத்துக்கும் ரொம்ப கஷ்டமா இருந்தது. அன்னைக்கு ராத்திரி ஷவுகத் கிட்ட சனா எல்லா விவரங்களையும் கேட்டா. விலை கம்மியா இருக்கிறதுனால கஸ்டமர்ஸ் எல்லாம் இன்னொரு கடைக்கு போறாங்கன்னா நாமளும் ஏன் விலைய கம்மி பண்ண கூடாது? நாம எப்படி விலையை குறைக்க முடியும் சனா? ஒரு பிரியாணி தயார் பண்றதுக்கு 50 ரூபாய் ஆயிடுதே, அதை நாம 80 ரூபாய்க்கு வித்துக்கிட்டு இருக்கோம். வெறும் 30 ரூபாய் தான் இதுல நம்மளுக்கு லாபம் கிடைக்குது. அப்புறம் இதையும் குறைச்சிட்டா வீட்டு செலவை நாம எப்படி சமாளிக்கிறது? அப்போ பிரியாணி செய்யறதுக்கு நாம வாங்குற பொருள் விலை கம்மியான பொருளை வாங்க கூடாதுங்களா? பிரியாணிக்கு நாம யூஸ் பண்ற அரிசி தான் காஸ்ட்லியானது. அதுவும் இல்லாம பாசுமதி அரிசி எப்படி கம்மியான விலைக்கு கிடைக்கும்? அப்புறம் பாசுமதி அரிசிய நான் சாதா அரிசியா மாத்திரக்கூடாது இல்லையா? ஒருவேளை நம்ம பாஸ்மதி ரைஸ்க்கு பதிலா வேற ஏதாவது போட்டோம்னா? அப்படின்னா? அதாவது மேகி மூலமா நிறைய வித்தியாசமான உணவுகளை செய்யலாம். அப்படி நாம மேகி பிரியாணி செஞ்சோம்னா
நம்மளோட செலவும் ரொம்ப கம்மியாகும். மேகி பிரியாணியா? இதை நான் முதல் தடவையா கேள்விப்படுறேன். இப்பெல்லாம் வித்தியாசமான பொருள் தான் விற்கப்படுது. ஒரு முறை முயற்சி தான் பண்ணி பார்ப்போமே. சரி, இப்போதைக்கு ஒன்றும் பெருசா போறதில்ல, அதையும் செஞ்சு பார்ப்போமே. மறுநாள் ஷவுகத் எப்பவும் போல பிரியாணிய செஞ்சாரு. ஆனா இந்த முறை அவரு பாஸ்மதி ரைஸ்க்கு பதிலா மேகியை போட்டாரு. மேகி பிரியாணி சீக்கிரமா ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் அதுக்கான செலவடக்கமும் கம்மியா இருந்தது. அதனால ஷவுகத்தும் விலைய 50 ரூபான்னு குறைச்சிட்டாரு. வெளியே அவரு பெரிய போர்டை போட்டுட்டாரு, மேகி பிரியாணி 50 ரூபான்னு. ஆமா, இந்த மேகி பிரியாணின்றாங்களே, என்னது இது? மேகினாலும் என்னன்னு தெரியும், பிரியாணினாலும் என்னன்னு தெரியும். ஆனா மேகி பிரியாணி இந்நாள் வரைக்கும் சாப்பிட்டது கிடையாது. சரி வா, இன்னைக்கு அதையும் சாப்பிட்டு பார்ப்போம். மேகி பிரியாணின்னு பேரை படிச்சதுமே நிறைய கஸ்டமர்ஸ் அவரோட பிரியாணி சாப்பிட்றதுக்கு வந்தாங்க. வாவ் வாவ், ரொம்ப சூப்பரா இருக்கு. இது போல மேகி பிரியாணி நான் இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்ல. அது ஏன்னா இது வெறும் மேகி கிடையாது, மேகி பிரியாணி. வா வண்ண, இது மாதிரி சுவையை எங்கேயும் டேஸ்ட் பண்ணதே இல்ல. நன்றி நன்றி. ஜனங்க ஷவுகத்தோட பிரியாணிய ரொம்ப பிடிச்சு சாப்பிட ஆரம்பிச்சாங்க. அன்னைக்கு ஷவுகத்தோட கடையில கஸ்டமர் கூட்டம் அதிகமா இருந்தது. அண்ணா, மேகி பிரியாணின்றது அரிசியில செய்யற பிரியாணியை விட சூப்பரா இருக்கு. இன்னையில இருந்து நாம தினமும் மேகி பிரியாணியே சாப்பிடுவோம். ஷவுகத் ரொம்ப சந்தோஷத்தோட வீட்டுக்கு போனாரு. அப்புறம் அவரு இந்த சந்தோஷமான விஷயத்த தன்னோட மனைவி கிட்ட சொன்னாரு. அப்புறம் அவ்வளவு சந்தோஷப்பட்டா. அந்த மாசம் ஷவுகத்துக்கு நல்ல ஒரு வருமானம் வந்தது. மாச கடைசியில ஷவுகத் தன்னோட அம்மா கிட்ட 40,000 ரூபாய் கொடுத்தாரு. இவ்ளோவா? ஆமாங்கம்மா, சனாவோட மேகி பிரியாணி ஐடியா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. டபுள் வருமானம் வர ஆரம்பிச்சிடுச்சு. மறுபடியும் ஒரு முறை ஷவுகத்துக்கு சந்தோஷம் திரும்ப வந்துருச்சு. அவரோட கஷ்டங்கள்லாம் நிவர்த்தி ஆயிடுச்சு. ஏன்னா அவரோட வியாபாரம் அதிகமாக ஆரம்பிச்சது. மேகி பிரியாணி ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு.